கரூர் சம்பவத்துக்கு முன் பின்னு ரெண்டாக தான் தாவேக்காவை பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கு வேற, அவர் மீது இங்கே மற்ற அரசியல் கட்சிகள் வச்சுருந்த பார்வைங்கிறது வேற, எல்லாமே வேற. அதற்கப்புறம் இந்த ஒரு மாத கால அமைதி இருக்குல்ல, அது மற்ற அரசியல் கட்சிக்கு ஒரு ஷாக்காக மாறுது. இவரை நம்பி போகலாமா வேணாமா? திடீர்னு இவர் இன்னும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அப்படியே அமைதியாயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இவர் முன் வச்ச காலை பின் வைக்க முடியாது. பின் வச்சா அது ரொம்ப பின்னால் இழுத்து கொண்டு போய் தரையில் விட்டுரும். ஏன்னா இங்கே எல்லாருமே இப்போ இனிமேல் அவரை விடக்கூடாதுங்கிற ஒரு எரிச்சலில் இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் பின்னால் கால் எடுத்து வச்சா கூட அடித்து தள்ளுவாங்க. அப்போ வேறு வழி இல்லை, அவர் ஃபார்வர்டில் தான் போயாகணும். அப்போ ஒரு கூட்டணி அதிமுகவோட வச்சுட்டு போவாராங்கிறது தெரியல. ஆனாலும் அதற்கான முயற்சி ஒன்று நீண்ட காலமாகவே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சீட் ஷேரிங்கில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, பதவி சம்பந்தமாக 2 பேருக்கு நடுவில் இருக்கிற புரிதல் என்ன, இது எதுவுமே தெரியல.